சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே தேடி பூத்தாலே யாராவது இருக்கீங்களா? கதவு திறங்க, தனியா இருக்க பயமா இருக்கு. யாராவது இருக்கீங்களா? நான் உள்ள வந்தது தெரியாம யாரோ கதவு போட்டுட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் யாராவது கதவு திறந்து விடுங்களா, பயமா இருக்கு. ஹலோ, யாருக்காவது கேக்குதா? ஒருத்தர் கூட கேட்கல போல, எல்லாரும் கீழே இருக்காங்க. இந்த பாட்டு சத்தத்துல நான் தட்டுறது யாருக்குமே கேட்கல. கல்யாணம் முடிஞ்ச உடனே எல்லாரும் இருந்தாலும் போயிருவாங்களோ, என்னை யாருமே தேட மாட்டாங்களோ? எனக்கு இங்க இருக்கவே பயமா இருக்கு. எங்க அம்மா கூட என்னை தேடவே இல்ல. நான் உள்ள வந்தது கவனிக்காம யாரும் கதவு பூட்டிட்டு போயிட்டாங்க. நான் எவ்வளவு நேரம் தான் தட்டிட்டே நிக்கிறது, யாரையுமே காணோம். கல்யாணம் முடிஞ்ச உடனே எல்லாரும் போயிட்டோம்னா என்ன செய்யறது? பயமா இருக்குமே. வாங்க தம்பி, வாங்க உள்ள போங்க தம்பி. சரி அங்கிள், வாங்க வாங்க. இவனா? ஷேய், இவனா? மஞ்சு, யார் இவன்? ஏங்க எதுக்கு இப்படி பேசுறீங்க? இவர் தாங்க பொண்ணோட அப்பா. இவன் பொண்ணுக்கு கல்யாணம்? ஆமாங்க. இவன் பொண்ணுக்கு கல்யாணம்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். வா, இங்க இருந்து போலாம். என்னாச்சுங்க, எதுக்கு இப்படி சொல்றீங்க? வா மஞ்சு, வீட்டுக்கு போவோம். இதுக்கு மேல இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது என்னால. ஏங்க, பையன் வீட்டு சார்பாவும் பத்திரிக்கை வச்சிருக்காங்க, பொண்ணோட அம்மாவும் பத்திரிக்கை கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் வந்துட்டு போனா நல்லா இருக்காது. வாங்க உள்ள போய் மொய்யாவது கொடுத்துட்டு போயிருவோம். என்னால இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. வா, வீட்டுக்கு போலாம். ஏங்க, என்னங்க பிரச்சனை? வா சென்னை, வீட்டுக்கு போவோம். இந்த ஆளு வீட்டு கல்யாணம்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். ஏங்க, அவருக்கு உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? மஞ்சு, உன்னைய வான்னு சொன்னேன். இந்த ஆளுக்கெல்லாம் யார் பத்திரிக்கை வச்சது? சம்மந்தி வீட்டுல வச்சிருப்பாப்ளோ. அப்படியே வந்துட்டு பாத்துட்டு அவனே போயிட்டான். கல்யாணத்துக்கு வந்திருக்கானே தான் நான் ஒண்ணுமே சொல்லாம விட்டுட்டேன். வேற எங்கேயாவது பார்த்தா தானே இருக்கு இவனுக்கு. யாராவது இருக்கீங்களா? கொஞ்சம் கதவு திறந்து விடுங்க. நான் உள்ள இருக்கிறது தெரியாம யாரும் கதவு பூட்டிட்டு போயிட்டாங்க. யாராவது இருக்கீங்களா? கேக்குதா? கதவு திறங்க. யாரும் கதவு தட்டுற மாதிரி கேக்குது. ஒருவேளை துர்காவா இருக்குமோ? யாமி, என்னாச்சுடி? நான் இந்த ரூம்குள்ள வந்தேனா, யாரோ என்னை உள்ள வச்சு வெளியே பூட்டிட்டு போயிட்டாங்க. ஐஷு, எவ்வளவு நேரமா திரும்ப தட்டிட்டே இருந்தேன், யாருமே திறக்கவே இல்ல. கல்யாணம் முடிஞ்ச உடனே எல்லாரும் போயிருவாங்களோன்னு பயந்துட்டேன். போன் எங்கடி? ஒரு போன் பண்ணி கூப்பிட்டுருக்கலாம்ல. போனை என்னோட ரூம்ல வச்சுட்டேன். இங்க எதுக்கடி வந்த? என் தங்கச்சியை தேடிட்டு வந்தேன் ஐஷு. அவ இங்கதான் மாடியில இருக்கேன்னு சொன்னா. சரி அப்படின்னு நானும் வந்தேனா, யாரோ லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆமா, நீ எப்படி இங்க வந்தா? எல்லாரும் கீழே தானே இருக்காங்க. அதுவா, துர்காவை தேடிட்டு வந்தேன். என்னது, துர்காவை காணுமா? இல்ல இல்ல, துர்கா வந்து அவ ரூம்ல தான் இருப்பா. இப்பதானே நீ சொன்னா துர்காவை தேடிட்டு வந்தேன்னு. யாமி, நான் உன்கிட்ட சொல்றேன், நீ யாத்தையும் சொல்ல மாட்டாளா? சொல்ல மாட்டேன், சொல்லு. அது வந்து யாமி, ரூம்ல துர்காவை காணும். என்னவே சொல்றா? துர்காவை காணுமா? சத்தம் போடாதப்ப யாராவது கேட்ட போறாங்க. இவ்வளவு நேரம் நான் உள்ள கடந்து கரடியா கட்டிட்டு இருந்தேன், யாருக்குமே கேட்கல. இதுவா கேட்க போகுது? இங்க யாருமே இல்ல. சொல்லுவே, துர்காவை காணுமா? ஆமா, துர்காவை காணும். அதான் நாங்க ரூமா தேடிட்டு இருக்கோம். எங்க போனாவா தெரியலையாம். நீ என்கிட்ட சொல்லாம அவ எங்கேயுமே போக மாட்டா. இப்ப என்னடா திடீர்னு அவளை காணும். யாராவது கடத்திருப்பாங்களோன்னு டவுட்டா இருக்கு, அதான் தேடிட்டு இருக்கோம். அப்ப கல்யாணம் கண்டிப்பா நின்றையாம். நீ துர்காவையும் காணோம். யாருக்கும் இந்த கல்யாணத்துல இஷ்டமும் இல்ல. எங்க மச்சானுக்கு இஷ்டம் இல்லன்னு உனக்கு தெரியுமோ? உங்க மச்சானுக்கு மட்டும் இல்ல, துர்காவுக்கும் இஷ்டம் இல்ல. ஓ, அதனாலதான் அவ கல்யாணத்துல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாளோ? இல்லையாம். நீ அவ அப்படி போனா என்கிட்ட கன்ஃபார்மா இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போவா. திடீர்னு காணோங்கிறதுனால யாரோ அவளை கடத்திருப்பாங்களோன்னு எங்களுக்கு டவுட்டா இருக்குடி. அதான் மண்டபத்துல ஏதாவது ரூம்ல இருப்பாளான்னு நான் பாத்துட்டே வந்தனா, அப்பதான் நீ தட்டுற சத்தம் கேட்டுச்சு, அதான் ரூம் ஓபன் பண்ணி விட்டேன். நல்ல வேலை ஐஷு, நீ வந்தா. நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? யாரடி லாக் பண்ணது? தெரியல ஐஷு, நான் உள்ள போன உடனே யாரோ லாக் பண்ணிட்டாங்க. எனக்கு என்னவோ வேணும்னே பண்ண மாதிரிதான் இருந்துச்சு. வேணும்னேவா? ஆமா ஐஷு, அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா நான் உள்ள போய் ஒரு 2-3 செகண்ட்ல லாக் பண்ணிட்டாங்க. யாரும் பாத்துட்டு இருந்துதான் பண்ணிருப்பாங்களோன்னு தோணுது.
ஏய் யாமினி, இந்த கல்யாணத்தை பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களா? உங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க உனக்கு அப்படி யாரையாவது தெரியுமாடி? இந்த கல்யாணத்தை பிடிக்காதவங்கன்னா எங்க மச்சான் மட்டும்தான். மச்சான் தான் சொன்னாங்க இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு. வேற யாருக்கும் இஷ்டம் இல்லாத மாதிரிலாம் தெரியல ஐஷு. எல்லாரும் ஹாப்பியா தான் இருக்காங்க. ஆமா, ஏன் கேக்குற? இந்த கல்யாணத்தை நிறுத்த நினைச்சவங்க தாண்டி யாரோ துர்காவை கடத்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அதனால தாண்டி கேட்டேன். துர்கா அம்மா வேற ரொம்ப அழுதுட்டே இருக்காங்க. சரி ஐஷு, நீ எல்லா இடத்தையும் தேடி பாரு. நானும் கீழே போய் ஏதாவது ரூம்ல இருக்காளான்னு பாக்குறேன். சரி அம்மி. இவளை யார் ரூம்குள்ள போட்டு லாக் பண்ணிருப்பா? என்னன்னே தெரியல, இந்த கல்யாணத்துல எல்லாமே ஒரே மர்மமா நடக்குது. ஏக்கா, எங்க தெரியும் பிள்ளை கிடைக்கவே இல்லையேக்கா. என்னக்கா பண்றது இப்போ? மாப்பிள்ளை வீட்டுக்காரவி இப்ப கேப்பாவில பொண்ணு எங்க நீ? நான் என்னக்கா பதில் சொல்லுவேன்? தமிழு, அழாத தமிழு. யாராவது பார்த்தா என்ன பிரச்சனைன்னு கேப்பாவ. என்ன சொல்லுவா? கொஞ்சம் அழுகையை நிறுத்து. பிள்ளைய எப்படியா தேடி கண்டுபிடிச்சிடலாம். எங்கக்கா போய் தேட சொல்லியா? எல்லா இடத்துலயும் தேடியாச்சுக்கா. நான் என் மகன்கிட்ட போய் சொல்லியேன் தமிழு, அவன் தேடி கண்டுபிடிச்சிருவான். எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. எல்லாரும் ஒரு வார்த்தை பேசுவாவ. என் பிள்ளை வேற காணன. எங்க போய் தேட? எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குக்கா. அழாத தமிழு, கண்டுபிடிச்சிடலாம். இப்படி பண்ணிட்டாலக்கா. ஒரு வார்த்தையாட்ட சொல்லி இருக்கலாம்ல, எனக்கு இந்த கல்யாணத்தை பிடிக்கல. நீ ஆண்டி, ஐசு, துர்கா கிடைச்சாலம்மா? இல்ல ஆண்டி, நான் ஃபுல்லா எல்லா ரூம்லயும் தேடிட்டேன், எங்கேயுமே இல்ல அவ. அதான் நீங்க எங்கேயாவது பாத்தீங்களான்னு கேட்கதான் நான் ஓடி வந்தேன். இல்லம்மா, எங்கேயுமே இல்ல. நானும் தேடிட்டு தான் இருக்கேன். ஐசு, தமிழ பாத்துக்க, நான் போய் என் பிள்ளைகிட்ட சொல்லிட்டு வரேன். அவன் இன்னும் கொஞ்சம் வெளியெல்லாம் போய் தேடுவான், கண்டுபிடிச்சிருவான். சரிங்க ஆண்டி. ஆண்டி அழாதீங்க ஆண்டி, துர்கா கிடைச்சிருவா. கிடைச்சிட்டா ரொம்ப சந்தோஷம் தான். அவன் எங்கேயும் வெளியே போனது கூட கிடையாது. காலேஜுக்கு வருவா, இல்லன்னா எங்க அக்கா வீட்டுக்கு போவா. வந்து 2 இடத்த தவிர எங்கேயும் போனது இல்லை என் பிள்ளை. ஆமா ஆண்டி, எனக்கு தான் தெரியுமே. அவ என் கூட தான் எங்கனாலும் வெளியே வருவா போவா. எனக்கு என்னவோ அவளை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு தான் தோணுது ஆண்டி. கடத்திருப்பா? அவளை யாரு கடத்திருப்பா என் பிள்ளைய? அவளுக்கு இந்த உலகத்துல யாரு எதிரி இருக்கா? ஒருத்தட்டையும் ஒரு வார்த்தை அலட்டி கூட பேச மாட்டாளே. இப்படி பண்ணிட்டாவள, என் பிள்ளைய கடத்திட்டு போயிட்டாவள. அழாதீங்க ஆண்டி. எங்க போய் தேடுவேன்? துர்காக்கு என்ன ஆச்சோ, எப்படி இருக்காளோ? துர்காம்மா, நீ எங்க இருந்தாலும் வந்துருமா? அம்மா உன்னை தேடிட்டு இருக்கேன். தமிழு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்னாச்சு தமிழு? எதுக்கு அழுதுட்டு இருக்கா? ஏங்க, நம்ம துர்காவை காணுங்க. என்ன தமிழு, என்ன சொல்றா? ஏங்க, பிள்ளை நல்ல காலையில தூங்கிட்டு இருந்தா. நான் தாங்க விடிய காலம் எழுப்பி விட்டு குளிமான்னு சொன்னேன். அவளை 10 நிமிஷம் படுத்துட்டு எழுப்பி குளிக்கமான்னு தான் சொன்னா. மறுபடி கொஞ்ச நேரத்துல போய் ரூம்ல பாக்கும்போது பிள்ளை இல்லங்க. எங்க போனா, யார் கடத்தினா ஒன்னும் தெரியல. நாங்க எல்லாரும் மண்டபம் ஃபுல்லா தேடியாச்சு, ஒரு இடத்துலயும் இல்ல. தமிழு, என்ன தமிழ் இப்படி சொல்றா? பிள்ளை எங்க போயிருப்பா? அதாங்க தெரியல. நானும் அப்பத்துல இருந்து தேடிட்டு இருக்கேன். ஐசி எல்லா ரூம்லயுமே தேடிட்டு வந்துட்டா 2 தடவை. ஒரு இடத்துலயும் காணோம். நம்ம பிள்ளைய யாரு கடத்திட்டு போயிட்டாவளோ என்னமோ தெரியலையே. கடத்திட்டு போயிட்டாவளா? யாராவது பாத்தீங்களா? இல்ல அங்கிள், துர்காவை காணோன்ன உடனே எனக்கும் அப்படிதான் தோணுது, கடத்திருப்பாங்கன்னு. ஆன்ட்டிக்கும் அப்படிதான் தோணுது. ஆமாங்க, நம்ம துர்கா ஒரு இடத்துக்கும் தனியா போனது கிடையாதுங்க. நம்மள அவ அசிங்கப்படுத்திட்டு ஓடுற பிள்ளையும் கிடையாது. மத்த பிள்ளைகள் மாதிரி சிலுசிலுன்னு ஓடி இருந்தா கூட நான் அந்த மாதிரி நம்பி இருப்பேன். ஆனா திடீர்னு தூங்கிட்டு இருந்த பிள்ளைய காணணும்னு எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. இந்த கல்யாணத்தை பிடிக்காதவே யாரும் நம்ம பிள்ளைய கடத்திட்டாவளோ? தமிழு, கல்யாணத்தை யாருக்கு பிடிக்காம போகுது? என்னென்னவோ சொல்றிய தமிழு, எனக்கு பயமா இருக்கு. இல்லங்க, நிச்சயம் நடக்கும்னு பார்த்தோம். அப்ப பார்த்து மாப்பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. அதுவும் கூட ஏதோ திட்டம் போட்ட சதியாதான் இருக்குமோன்னு எனக்கு இப்ப தோணுது. இப்ப பார்த்தா நம்ம பிள்ளைய காணாம போயிட்டு, அதனால எனக்கு அப்படி தோணுதுங்க. பயமா இருக்குது. பயப்படாத தமிழு, நான் பக்கத்துலோடி எங்கேயாவது போயிருக்காளான்னு வண்டி எடுத்துட்டு போய் பாத்துட்டு வரேன். ஏங்க, இப்ப பார்த்து நீங்க வெளியே போனீங்கன்னா பொண்ணோட அப்பா எதுக்கு வெளியே போறாருன்னு கேப்பாவுல? தெரிஞ்சவியல கூட போயிருக்கேன்னு சொல்லு. வழி தெரியாம நிக்காவ, வழி காட்டுறதுக்காக போறேன்னு சொல்லு. ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிடலாம் தமிழ். நான் போய் பிள்ளைய தேடி பார்த்துட்டு வரேன். ஏங்க, எங்க அக்கா அம்மாவனும் தேடிதாங்க போயிருக்கான். சரி தமிழ், நானும் போய் தேடி பாக்கேன். பிள்ளை எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன் தமிழ். இன்னைக்கு நல்லபடியா அவளுக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும். நீ அழாத. கொஞ்சம் எல்லாத்தையும் நல்லபடியா பேசி வாங்கி இரு. இப்படி அழுதுட்டு இருந்தா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். ஏங்க, நம்ம பிள்ளை எப்படியாவது தேடி கூட்டிட்டு வந்துருங்க. சரி தமிழ், அழாத. ஆண்டி அழாதீங்க ஆண்டி. அதான் அங்கிள் போயிருக்காங்களா, கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாங்க. அழாதீங்க ஆண்டி. ஐசு, உண்மையை சொல்லுமா? உங்ககிட்ட எதுவும் துர்கா சொன்னாலமா? இல்ல ஆண்டி, எதுவுமே சொல்லல. நானும் உங்கள மாதிரி தான் காலையில வந்து பார்த்து ஷாக்ல நிக்கிறேன். இல்லம்மா, அவன் மனசுல வேற யாரும் இருக்காவளோ? உங்ககிட்ட எதுவும் சொல்லிருக்கலான்னு கேக்கேன். இல்ல ஆண்டி, அப்படிலாம் எதுவும் இல்ல. அவ அந்த மாதிரி போறதா இருந்தா என்கிட்ட கண்டிப்பா சொல்லிருப்பா ஆண்டி. என்கிட்ட சொல்லாம அவ போயிருக்கானா? கண்டிப்பா அவளா போயிருக்க மாட்டா. ஏதோ தப்பா இருக்க ஆண்டி. அவளை யாரும் கடத்தி தான் வச்சிருக்காங்க.
என் மனசுலயும் அப்படிதாம்மா தோணுது. என் பிள்ளை எங்கேயும் போக மாட்டா. அவ இச்சபடி தனியா எங்கேயும் போற பிள்ளை இல்ல. அது இருந்து கூட பேச மாட்டா ஒரு வார்த்தை. இப்படிப்பட்ட பிள்ளைய காணணும்னு எனக்கு யாரோ கடத்திருப்பாவளோன்னு தான் தோணுது. ஆண்டி கவலைப்படாதீங்க ஆண்டி, எல்லாரும் தேடி போயிருக்காங்கல்ல, கண்டிப்பா துர்கா கிடைச்சிருவா. அப்படி கிடைக்கலன்னா நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். இன்னைக்குள்ள துர்கா கண்டிப்பா கிடைச்சிருவா ஆண்டி, அழாதீங்க. இந்த ஊர் உலகையும் பிள்ளை பத்தி ஒண்ணு பேசுமே, நான் என்னத்த சொல்லுவேன்? தமிழ், நீ எப்படி அழுது எல்லாத்தையும் காட்டி கொடுத்துறாரு, கொஞ்சம் அமைதியா இரு. மாப்பிள்ளை வீட்டுக்கார போய் பார்த்தாவனா தப்பா நினைப்பாவ. கொஞ்சம் அமைதியா இரு தமிழ், கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாவ. என் புருஷன்ட்டையும் பிள்ளைட்டையும் சொல்லியிருக்காவே, தேடி போயிருக்காவ. துர்கா பாட்டையும் சொன்னேன், அவங்களும் தேடிதாக்கா போயிருக்காவ. அப்புறம் என்ன தமிழ், கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாவ, நீ அழாத. வா தமிழ், உள்ள போ. ஏம்மா நான் அழகா இருக்கேனா? இந்த மண்டபத்திலே உடைய பொண்ணு கேட்டு ஒருத்த கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா என் பிள்ளை அவ்வளவு அழகு. எல்லாரும் கேப்பாவ, குருவமாவுக்கு இவ்வளவு அழகான ரெண்டு பொட்ட பிள்ளைகளானு. ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் என் மாமியார உரிச்சு வச்சு பறந்துட்டீங்க. அதான் இவ்வளவு அழகு. ஏம்மா பாட்டி எப்படின்னா அவ்வளவு அழகா இருப்பாவளோ? ஆமா, தங்க தேர் மாதிரில இருப்பாவே. 16 மண புடவையதான் சுத்தி இறுக்கி கட்டிக்கிட்டு நடப்பாவே. நகை நட்டெல்லாம் போட்டுட்டு வந்தா தங்க தேர் மாதிரி இருக்கும். அப்படியாம்மா? ஆமா, அது அளவில்லாட்டா நீங்க அழகுதான். ஏம்மா நான் அழகா அக்கா அழகா? ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாம்பையும் வைக்க முடியுமா? எனக்கு பிறந்திருக்க ரெண்டு மகளும் அழகுதான். அப்புறம் என் பியாத்தி, 3 பேரும் ஒரு போல அழகு. ஏம்மா அப்படின்னா நீ? நான் உங்களுக்கு பேரவுதான் டி. இந்த உலகத்திலேயே நான் பெத்த பிள்ளைகள் தான் அழகு. ரெண்டாவது அழகுதான் நான். ஏம்மா ரெண்டாவது இல்லம்மா, மூணாவது தான் நீ. ஆமா ஆமா, மூணாவது. சரி அப்போ மாமியாரு? அத மாமியார் போய் சேர்ந்துட்டு அதை விடு, இருக்கிறத மட்டும் பாரு. ஏம்மா என்னம்மா இது, இவ இங்க வந்து நின்னுட்டு இருக்கா? நீ என்னம்மா இவ கூட இருந்து முழிச்சிட்டு இருக்கா? ஆமா, இவளை யாரு சுடிதார் போட சொன்னது? முதல்ல இதை கழட்டி போட சொல்லு. மாரி, என்ன பேசுற நீ? கல்யாணத்துக்கு வந்திருக்க பொறுத்து என் கண்ணே பற்றம் போல இருக்கு, அவ்வளவு அழகா இருக்கா. அவளை பத்தி தான் நானும் பேசிட்டு இருக்கேன். நீ என்னடா போட்ட ட்ரெஸ் கழட்ட சொல்லி அதுவும் இங்க வச்சு? ஏம்மா இங்க வச்சில்லம்மா, ரூம்ல போய் கழட்டி போட சொல்லி. இதை பட்டுச்சாலை எடுத்து கட்ட சொல்லு, அதானே அழகா இருக்கும். எதுக்கு இப்ப பட்டு சேலை கட்டணும்? எப்ப பார்த்தாலும் உன் தங்கச்சி அந்த தாவணியை தான் போட்டு சுத்துவா. நான் தான் இந்த உடுப்பை போடுமான்னு சொன்னேன், அவளை எடுத்து போட்டிருக்கா. காலரை பத்தி அவளுக்கு ஏத்த மாதிரி நல்ல எடுப்பா இருக்கு. ஆமா எடுப்பா இருக்கு, எனக்கு கடுப்பா இருக்கு. மாரி, அவ உன் தங்கச்சி தானே? அவ நல்ல துணி உடுத்தா நீ சந்தோஷம் தானே படணும், எதுக்கு இப்படி பேசியா? இத பார்த்தா சந்தோஷமா வரல, எனக்கு சோகம் தான் வருது. முதல்ல இவ்வளவு போய் சேலை கட்ட சொல்லு, அப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஏம்மா என்னால மறுபடியும் இப்ப போய் சேலெல்லாம் மாத்த முடியாது. முதல்ல சொல்லிருக்கலாம்ல. நான் போட்டாச்சு, இதோட தான் இருப்பேன். ராத்திரிக்கு வேணா நான் சேலை கட்டி. ராத்திரிக்கு நீ கட்டினா என்ன, கட்டாட்டி என்ன? ஏம்மா இப்பயே போய் கட்ட சொல்லுமா இவள? மாரி, அவ தான் இந்த உடுப்பை போட்டுட்டால இருக்கட்டுமே. நீ எதுக்கு இப்ப தலையில நிக்கா? அவ ஏதோ ஒண்ணு போட்டுட்டு வர வீடு. நீ வாமா, நம்ம அப்படியே உட்காருவோம். மூர்த்தத்துக்கு நேரமாயிட்டு. ஷோ, எங்க அம்மா வேற புரிஞ்சுக்கிடவே மாட்டீங்களே. நான் இவ்வளவு கல்யாணம் பண்ண வைக்கலான்னு பார்த்தேன். பேதிதான் இருக்கு எங்க அம்மைக்கு. ஐயோ, என் பிள்ளை தானே. எந்த அளவுப்பா? இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், எங்க போறேன்னு தெரியலையே. கண்ணிலே சிக்க மாட்டேங்க, அப்படி எங்க போய்ப்பா? அம்மா, ஐ என் பிள்ளை வந்துட்டா. ஓமா, நான் இவ்வளவு நேரம் எவ்வளவு தெரியுமா கஷ்டப்பட்டேன். கத்தி கத்தி கூப்பிட்டுட்டே இருந்தேன், ஒருத்தருக்கும் கேட்கல. ஐயா என்னாச்சுமா? மாடியில இருக்க ரூம்ல நீ யாரோ லாக் பண்ணி வச்சுட்டாங்க. நான் தட்டிக்கிட்டே இருந்தேன், எல்லாரையும் கூப்பிட்டுட்டே இருந்தேன், ஒருத்தருக்கும் கேட்கல. அப்படியா? சத்தமா இருக்கலாமா? அதை கேட்டுக்காத அன்னைக்கு. நீ அன்னைக்கு ஒரு போன போட்டுக்கலாம்ல? போன் இருந்தா போட்டிருக்க மாட்டேனா, போன் இங்க ரூம்லயே வச்சுட்டு போயிட்டேன். நான் ரூம்குள்ள போன உடனே யாரும் கதவை வெளியே பூட்டிட்டாங்கம்மா. பயந்து போயிட்டேன் தெரியுமா. கல்யாணம் முடிஞ்சோடனே எல்லாரும் என்னைய விட்டுட்டு போயிருவீங்கன்னு நினைச்சு. சீச்சி, அப்படி எப்படிமா விட்டுட்டு போவா? என்னானாலும் என் பிள்ளை காண்பேன், நான் இங்க உன்ன வரது இருந்தா தேடி கண்டுபிடிச்சிட மாட்டேனா? பயப்படாதம்மா, என்ன நடந்தாலும் அம்மா இருக்கேன். சரிம்மா. என்னாச்சுமா, நீ என்ன சுடிதார் போட்டு சுத்திட்டு இருக்கா? வாமா, வந்து சேலை கட்டு. அழகா கல்யாணம் பண்ண மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போண்டாமா. கல்யாணம் பண்ண மாதிரியா? எதுக்குமா? அதெல்லாம் வேண்டாம், நான் இப்படியே இருக்கேன். ஐயே, இவ்வளவு சிம்பிளா வரப்பவே? எம்மா, இந்த கல்யாணத்துக்கு இது போதும். ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்கா? போதும்னு சொல்றேன்ல, நானே ஏற்கனவே ரொம்ப பயந்துட்டேன். இப்ப என்னால ரெடி ஆகலாம் முடியாது. நான் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்க போறேன். அங்கேயும் வந்து யாரும் கதவு பூட்டிடாம பாத்துக்க. ஐயே, அம்மா ஒரு காவல் இருந்துட்டே இருக்க முடியுமா? அப்படிலாம் சொல்லக்கூடாது, நான் சொல்லக்கூடாது. அன்னைக்கு இந்த கல்யாணத்துல அங்க ஒரு வேலை இருக்கும். நீயும் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தீனா அங்க உட்கார்ந்துக்கலாம். நானே நம்ம பிள்ளைங்க இருக்கேன்னு ஓடி ஆடி வேலை பார்ப்பேன். சேலை கட்டல எடுத்து வச்சு டேபிள் எடுத்து போட்டு வரியா? அம்மா சாரி எல்லாம் வேண்டாம்மா. அம்மா சொல்லிருக்கேன், கேட்க முடியா? போய் சேலை கட்டி தள்ளாரியா பூ வச்சு நகையில எடுத்து போட்டு வரியா? கல்யாண பொண்ணை விட நீ தான் அழகா இருக்கணும். கல்யாண பொண்ணே இல்ல. என்னம்மா, என்ன சொல்லியா? ஒண்ணும் இல்லம்மா, இந்த கல்யாணத்துக்கு எதுக்கு நான் கல்யாண பொண்ணு மாதிரி ரெடி ஆகணும்?
போமா, எனக்கு அதுக்கெல்லாம் விருப்பமே இல்ல. இந்த பாட்டு எப்படி நம்ம சொன்ன கேப்பே கேட்க முடியா? கேப்பேமா. அப்ப சரி ஒண்ணு போ. நமக்கு உன்னை கல்யாணம் பண்ண மாதிரி பார்க்கவே ஆசையா இருக்கு. போமா, ஒண்ணு போய் சேலையில எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஓடு. சரி போட்டுட்டு வாரேன். நீ ரூமுக்கு வெளியவே நில்லு, யாராவது வந்து பூட்டி விட்டுற போறாங்க. அம்மா